வெல்கம் டு அவர் சேனல். செகண்ட் வீடியோ பார்க்க போறோம் கைஸ். என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு சிஎஸ் மேட்ச் தான் பார்க்க போறோம். சூப்பரான கேம்ல கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? மேட்ச் ஆரம்பிச்சு நான் வீட்டில் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரிஜினல் போகும்போது எனக்கு வீட்டில் கரண்ட் இல்லை. ஏன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகே, வந்துட்டேன். நம்ம கூட யார் பார்க்காம பார்த்தீங்கன்னா நம்ம எஃபி இருக்காரு, நம்ம டிஜி மார்க்கேன் செகண்டு, தேர்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு டிஎன்கே ராக்கிங் இருக்காரு. அவர் தான் மாற்றி வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். எல்லாம் வந்து பார்த்துருக்கேன். எல்லாம் ஒரே ஸ்குவாடு, எல்லாம் ஒரே நாங்கள் ஒரே போட்டிட்டு ஆடுறோம். ஆனால் நாங்கள் ஒரே கில்லாம் இல்லை. அதுல வந்து ஒரு கில் போட்டேன். ஹெச்ஓடி வண்டியில வந்துட்டாங்க. இங்கே போட்டு பக்கம் ஓடி போட்டானுங்க. இது பாதுகாத்து நம்ம எஃபி =NV அவுட் ஆயிட்டா ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டைட்டன் இன்னொருத்த அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம யார் யார் இருக்காங்க, நான் இருக்கேன், ஃப்ரெண்டு டிஎன்கே ராக்கி இருக்காரு. நாங்கள் மேட்ச் எடுத்து கொடுக்க போகிறோம். 2v2 தான். சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நம்ம நல்லா ஆடுறானுங்க. நான் இருக்கிற கொடுத்துலாம் சைடில் போட்டேன். நான் ஜோன் திருப்பி யூஸ் பண்ணிட்டேன். டிஎன்கே ராக்கிட்ட லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கான். அவர் கூப்பிட்டாரு வா ப்ரோன்னு. நானும் வெடி சுற்றிட்டு வரேன் ப்ரோ, வெடி சுற்றி வர சொல்லி அவர் பிடிச்சிருந்தேன். அவரை வைப்பேத்தி அவர் சாப்பிட்டான். அவர் கதையில் இருந்தார் என் கையில். கதை இருந்தார். ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து இது கன்று வேறு இருக்குண்ணா. அந்த M500 அந்த கண்ணா M500 தான். அந்த கண்ணா கொஞ்சம் வாங்கினதில்லை. அது தப்புன்னு கழியாது. நான் அப்படியே டேமேஜ் வந்து சூப்பராக வரும். நான் அப்படியே அடிச்சு வச்சு நான் எடுத்து கொடுத்துருவேன். எத்தனை கில்லோடனா 3 கிலோட மேட்ச் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் கைஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்ட் வந்துட்டோம். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து M590 எடுத்திருப்போம். M590 எப்படி விளையாடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். M590 எடுத்துப்போம். நம்ம டீமேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாராட்டி இருப்பாங்க. சூப்பராக இந்த பாட்டுலாம் ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம கண்ணு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். புரிஞ்சுக்கோங்க. அந்த கண்ணு நம்ம விடதான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, மேப்பை சுற்றிட்டு ஓடிட்டேன். ஜோனை சுற்றி ஓடி அங்கே ஒருத்தர் பார்த்துட்டேன். நான் எதிர்ச்சி விட்டேன். பின்னாடி வச்சிடலான்னு. ஏன்னா நம்ம கூட ஒரு பலியாட வருது. இன்னும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வராருல, அவர் தான் நம்ம கூட பலியாட வந்திருந்தாரு. அதையும் பார்த்துட்டு திருப்பி ஓடி போட்டு அவரை தூக்கிட்டேன். சாரி கேஸ் லைட்டாக வாய் ரொம்ப குளருது. நம்ம எஃபி =NV அந்த கண்ணு சொன்னேன். M590. ஆனால் M590 ஒரு ரொம்ப ஒரு புதிதமான கன்று. அதை வச்சு எல்லாரும் விளையாடி முடியும். ரொம்ப கஷ்டம் அந்த கன்று. இப்போதுக்கும் நான் இன்னொருத்த பார்த்தேன். அதுவும் அடித்தேன். இது வந்து ஓசி போட்டேன். இன்னும் ஓசி போட்டுறப்பா கேஸ். இன்னும் வேறு ஓசி போட்டுருப்பா. இங்கே தான் இங்கே 2 பேரும் வெளியே அடிச்சுட்டான். காடி வரும்போது திருப்பிட்டேன். இப்போ பாக்காட்டே அப்படி கெஞ்சானே ப்ரோ, கண்ணு முட கொடுத்துரு. அவன் எமௌண்ட் வேறு போட்டாரு. அவனுக்கு சூடாயிட்டாங்க. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அடினோடனே சுற்றி நிற்பானுங்க பசங்க. ஆனால் நாங்கள் 4-0 அடிச்சு விட்டாங்க. இப்போ வந்து கண்ணு போட சொல்லுவேன். அவர் கண்ணு போட மாட்டாரான். ஏன்னா அவர் 2 கிலோ சாடுவாராம். அவன் டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. நானே அந்த கண்ணை வித்துட்டு என் கண்ணை வாங்க திருப்பி நான் கண்ணை வாங்கிட்டேன்னா இந்த வச்சா சூப்பராக இருக்கும். சரி, செம்மா கேட்டு கொடுத்துருக்கோம். நம்ம செம்மையாக இருக்கும். இந்த ரவுண்டா எனக்கு சவுண்டா தெரியல. இந்த ரவுண்டா பார்ப்போம். வைக்கணும் எல்லாம் அடியில பார்த்து நான் பின்னாடியில சுற்றி போகலான்னு பார்த்தேன். பட் 2 பேரும் பார்த்துட்டேன்னா ரொம்ப ஆசை ஆயிடுச்சா. அடி வீட்டு கேட்ட போட்டேன் கைஸ். அவங்களோ போட்டான். பரவாயில்ல அடி போட்டேன். எனக்கு அப்புறம் பயந்துட்டேன். என்ன பண்ண தெரியல. சுற்றுலா போட்டான். சுற்றுலா வந்து கொஞ்சம் கவலை போட்டு அவன் கவர் பண்ணினாரு. பட் நான் ஓட்டையை மேட்சே முடிச்சு விட்டாச்சு. இந்த மேட்ச்ல இந்த ரவுண்ட்ல ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அவங்க டென்ஷன் ஆகி கூட நான் வந்து உட்காந்து இருந்தேன். எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்கன்னா எனக்கு. நான் தான் உட்காந்து இருந்தேன். அவ்வளோ நல்லா ஒன்று
நான் எஸ்கேஎஸ் எடுத்துனா அதுக்கப்புறம் ஒரு எம்பையர் எடுத்துனேன். இந்த மேட்சா நெக்ஸ்ட் மேட்சா தெரியல. இந்த ரவுண்ட் தான் நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் தான் செமையான கேம் பிளே போனாங்க. மறக்காம பார்க்காதீங்க. என் கேம் பிளேக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுத்து கமெண்ட்ல சொல்லுங்க. 10 கிலோ கொடுப்பீங்க என் கேம் பிளேக்கு. இப்படி கமெண்ட்ல சொல்லிட்டே போங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ் போடலான்னு இருக்கோம். என்ன சொல்றீங்க? போடலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐசு சொல்லுங்கப்பா. ஓகே சொல்லுங்க. என்ன பார்த்துருக்கவே மாட்டேன். என்னை பின்னாடி வச்சுட்டாங்க. இதுல வந்து நம்ம டிஎன்கே ராக்கி அவுட்டே இருப்பாரு. லே பண்ணி விட்டேன். நான் பிளான் பண்ணேன். பொறுமையா இருக்கலாம் ஆகட்டும், நம்ம குச்சி மாதிரி போயிடலாம் சொன்னேன். சரி எங்கள் ஃப்ரீ மஸில் சொல்லிட்டு அப்புறம் நம்ம மாதிரி சொல்லிட்டு நான் தூக்கிட்டேன் முன்னாடி. எனக்கு தெரியும் அங்கே ஒருத்த பார்த்துட்டேன். அவனை குச்சா போடலாம் பார்த்தேன். இங்கே தான் நீங்கள் கூர்மையாக வச்சுருக்காங்க. நான் இருக்குன்னே தெரியாமல் வந்து மட்டும் என் டீம் வச்சுட்டு போயிடுவேன். அவனை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய சிங்கம் வந்துட்டு சொல்லி சொன்னேன். அந்த எனிமிக்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. டென்ஷன் ஆகி நான் மேலே ஏறினேன். அந்த டீமை நான் ஓடிட்டான். அதை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மேலே சவுண்ட் கிடைச்சு நம்மளுக்கு தான் பலியாடு இருக்கே, அந்த பலியாடு அமைச்சுலாம் அப்புறம் அவன் டேமேஜ் கொடுக்குறான். எனக்கு அவன் பலியாடு போச்சு, போய் டேமேஜ் கொடுத்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஓசி தான் ஓசி பயலுங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். நம்ம டைட்டில் கத்துறாரு போட்டு வாடன்னு. ஐயோ ஒரு கதை நீ பாக்கணுமே. அவன் தப்பு பார்த்தா நம்ம எப்படி எம்பி முடிச்சு விட்டாரு மேட்ச். அவ்வளோதான் இந்த மேட்ச். பாய் நெக்ஸ்ட் வீக் பாக்குறேன். பாய்.